இப்போ ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வேணும்னு இழுத்தடிச்சு டிலே பண்ணி இந்த பொங்கல் ஹாலிடேயில் அவர் பணம் வராமல் பண்ணி அதனால் பொருளாதார ரீதியாக அவரை நஷ்டம் ஏற்படுத்தணுன்றது டெலிபரேட் அட்டம். அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது இந்த சிபிஐயில் இவரை இப்போ கூப்பிடுறது ஏன் அப்போ கூப்பிடலன்றதெல்லாம் ஐ டோன்ட் திங்க். அது ஒரு ப்ராசஸ்ங்க. எப்போவாவது ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க, கூப்பிடாமல் முடித்தா அது தப்புங்க. ஏன்னா விஜய்க்காகத்தான் அங்கே அவ்வளோ பேர் வந்தாங்க. அவர் தான் டாப் எண்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் அந்த வேலுசாமிபுரத்தில் நின்ன உடனே அவர் சொன்ன வார்த்தைகள், காவல்துறைக்கு நன்றி, அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த மக்கள் வெள்ளத்தில் நின்று இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு நன்றி சொன்னார். ஆனால் அதே ஒரு அரை மணி நேரம் கழித்து முடிச்சிட்டுப்பா அங்கே ஒரே கமோஷன் ஆகும்போது அவர் அப்படியே முகம்லாம் சிவந்து, போலீஸ் எங்கே போனாங்க, யாருமே இல்லையே, காவல்துறை இது மாதிரி இருக்கக்கூடாது, ஜனங்களை பாதுகாக்கணும், காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும், இதெல்லாம் நீங்கள் இப்படி நடக்கக்கூடாதுன்னு கடுமையாக சொற்கள் பயன்படுத்தினார். யூசி ஆஃப் அன் ஹவரில் போலீஸை பாராட்டி நன்றி சொன்ன ஒருத்தர், தமிழ்நாடு போலீஸை, ஒரு அரை மணி நேரம் கழிச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் சம்பவங்கள் தான் அவர் அப்படி பேச வச்சுது. அவருக்கு ஒன்றும் போலீஸை திட்டணுன்ற எண்ணம் இருந்தால் முதல்ல வாழ்த்தி இருக்க மாட்டார். ஸோ அவர் பொறுத்தவரை டிஸ்பேஷனேட்டாக தான் பார்க்குறாரு. அதாவது நல்லது பண்ணால் பாராட்டுறாரு, தப்பு பண்ணுறாங்க இப்போ போதுமான அளவுக்கு காவலர்கள் அங்கே போடலை அப்படின்றது தான் மெயின் குற்றச்சாட்டு. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தலை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டர், எஸ்பி, அதுதான் அங்கே மெயினாக தாவேகாவினர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆனால் திமுகவினர் அரசு தரப்பு என்ன குற்றச்சாட்டு தெரியுமா, இவர் லேட்டாக வந்தார், வேணும்னே லேட்டாக வந்தார், இது என்னவோ இவருக்கு கூட்டமே கூடாத மாதிரியும், இவர் லேட்டாக வந்தால் தான் கூட்டம் சேர்ந்து இருக்குன்ற மாதிரியும் ஒரு பிரச்சாரத்தை இவங்க முன் வச்சாங்க. அதனால் இதில் விஜயினுடைய ரோல் விசாரிக்கப்பட வேண்டியது தான். அவர்கிட்ட இருந்து இன்புட்ஸு வாங்கணும், அவருக்கு என்னெல்லாம் இருக்குது. ஏன்னா விஜயை பற்றி நமக்கு தெரியும், வெளிப்படையாக எங்கேயும் பேச மாட்டார். அப்போ அதெல்லாம் இன் கேமராவில் தனியாக தான் அவங்க விசாரணையில் தான் வாங்குவாங்க. அவர் ஒரு மாமூல் அரசியல்வாதி மாதிரி அடித்து விட மாட்டார், இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கிறவருக்கு அதை விசாரணை கூப்பிட்டதில் பாலிட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. அதில் இதில் அது ஒரு ப்ராசஸ் தாங்க. சிபிஐ தான் முடிவு பண்ணணும் யாரை முதல்ல கூப்பிடணும், யாருக்கிட்ட வாங்கிட்டு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட அதை கவுண்டர் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் தட் இஸ் த ப்ரொராகேட்டிவ் ரைட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ். நம்ம போயிட்டு எலெக்ஷன் வருது இப்போ கூப்பிடாத, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் தான். இல்ல அப்போ ஆரம்பத்துக்கு விஜய்க்கு சப்போர்ட் ஆகும், இப்போ அவர் கூட்டணி வரலன்றதுக்காக நெகட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறது அதெல்லாங்க. இதெல்லாம் எடுத்ததால அவர் கூட்டணிக்கு போயிடுவாரா, இல்லை அவருடைய ஸ்டாண்டு மாறிடுவாரா? அதனால் அதெல்லாம் அப்படி பிஜேபி நினைச்சாங்கன்னா தே ஆர் லிவிங் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ். அவங்க அவரை பழிவாங்க தான் இப்போ நினைப்பாங்க. அந்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.